Hi friends, வணக்கம். Welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸுமே ரெகுலரா நம்மளோட கிச்சன்ல நம்மளுக்கு வந்து தேவைப்படக்கூடிய டிப்ஸ் தான். ஸோ ஒரு டிப்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பருப்பு வந்து மைசூர் பருப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மைசூர் பருப்பு வந்து நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மைசூர் பருப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் எடுத்திருக்கேன். அதாவது சட்னி கரண்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதில் வந்து 2 கரண்டி அளவுக்கு மைசூர் பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு கரண்டி வந்து நான் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது சிறு பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? இது எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிஃபன் சாம்பார் வைப்போம் இல்லையா? நார்மலாக வெறும் பாசி பருப்பு அந்த மாதிரி போட்டு வைப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி மைசூர் பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து சாம்பார் வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் முட்டை வந்து வேக வச்சு உரிக்கும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் அந்த ஓடோட வந்து முட்டையோட ஸ்கின் வந்து ஒட்டிட்டு வந்துடும். ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். முழுசாக வந்து எப்படி ஒரு சின்ன துண்டு ஓடு கூட ஒட்டாமல் அது உடச்சிட்டு வராமல் எப்படி முழுசாக நம்ம உரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். வேக வச்ச முட்டையை பச்சை தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வந்து சேர்த்துட்டு மேலே ஒரு மூடி போட்டு ஒரு 4-5 தடவை இந்த மாதிரி ஷேக் பண்ணுங்கள். ரொம்பலாம் பண்ணாதீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு வந்து உடஞ்சிருந்தா போதும். ஸோ இந்த மாதிரி வந்து உடஞ்சிருக்கும் போது நீங்கள் அந்த ஓடை வந்து தனியாக எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்துடலாம். ஒரு சின்ன துண்டு ஸ்கின் கூட, அதாவது முட்டையோட ஸ்கின் கூட நமக்கு வந்து வேஸ்ட்டாக போகவே போகாது. அதுவும் சில நேரங்களில் நம்ம வீட்டில் வந்து கெஸ்ட்டு வந்துட்டாங்க, கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் நம்ம வந்து முட்டை வேக வச்சு இந்த மாதிரி உரிக்கிறோம் அப்படின்னா அது வந்து நீங்கள் இந்த மாதிரி ஈஸியான டிப்பு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே வந்து எஃபெக்டிவான ஒரு டிப்பு. ஸோ நான் வந்து எப்போவுமே முட்டை வந்து வேக வைக்கிறதுக்கு இந்த ஐடியா தான் வந்து யூஸ் பண்ணுவேன். எவ்வளோ முட்டையாக இருந்தாலும் வந்து நிமிஷத்தில் நீங்கள் வந்து டக்குன்னே உடச்சி எடுத்துடலாம். வேஸ்ட் ஆகவே ஆகாது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டிப்பையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிச்சனில் வந்து கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், அவ்வளோதான், நம்ம வந்து உரித்து எடுத்துட்டோம். பாருங்கள், ஒரு சின்ன துண்டு கூட உடையாமல் பார்க்க எவ்வளோ அழகாக முழுசாக வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தங்க இந்த மாதிரி பூரிக்கு எப்படி மாவு பிசைகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் எப்படி வந்து பிசைகிறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன், வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு. கூடவே கொஞ்சம் ஆயில், அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வந்து மாவை வந்து பிசைஞ்சு விட்டுடலாம். ஸோ பாருங்கள், அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் வந்து சேர்க்கலை. மாவு வந்து நீங்கள் பூரிக்கு பிசையும் போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி வந்து சாஃப்டாக இருக்கணும். கொஞ்சம் வந்து ரஃப்பாக இருந்தால் கூட நமக்கு வந்து பூரி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ பொங்கியும் வராது. அது மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கொஞ்சமாக சேர்த்து பசைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள், பூரி வந்து நல்ல உப்பலாக நல்லா வருது. இந்த பூரி வந்து 2-3 மணி நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இது வந்து வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் வந்து ரெகுலராகவே நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். டீ காஃபி எல்லாம் போட்டு வைப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த கரையாக அது பிடிச்சிட்டே இருக்கும். நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலும் அந்த கரை வந்து போகாது. ஸோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு இந்த ஃப்ளாஸ்கோட கண்டிஷன் வந்து இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து நல்லா பளிச்சுன்னு எப்படி நம்ம க்ளீன் பண்ணலான்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி பேக்கிங் சோடா வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அதை வந்து நம்ம இந்த ஃப்ளாஸ்க்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் வந்து சேர்த்துக்கோங்க. 1-2 ஸ்பூன் அளவுக்கு கூட வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணுற வினிகர் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் வந்து சேர்த்துருங்க. பாருங்கள், நல்லா பொங்கி வருது ரெண்டும் சேர்ந்து. அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கிற தண்ணி வந்து சேர்த்துடலாம். நம்ம இந்த 3 பொருளும் சேர்ந்து நல்லா வேலை செய்யும் நமக்கு. அதாவது இந்த ஃப்ளாஸ்கில் இருக்கிற நல்ல விடாப்பிடியாக பிடிச்சிட்டு இருக்கிற அந்த காஃபி கரை எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து லூஸ் ஆக்கி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி குலுக்கி விட்டுட்டு இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஸோ அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நான் அப்பவும் வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இருந்துச்சு, இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து எஃபெக்டிவான டிப்பு இது, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வந்து ரெகுலராக நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லையா? இதை வந்து நம்ம கரெக்டான முறையில் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா ரொம்பவே வந்து இதில் இருக்கிற கிருமிகள் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நல்லா டீப்பாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.
இது ஒரு 3-4 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா சூடாகிட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் வந்து நான் சேர்த்துருக்கேன், சர்ஃப் எக்ஸல். கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துருக்கேன். நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்க்ரப்பர் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் கூட நல்லா கொதிக்க விடுங்க. அதில் இருக்கிற கிருமிகள் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும். இதில் வந்து நீங்கள் லிக்விட், அதாவது பாத்திரம் கழுவுற விம் லிக்விட் இருந்ததுன்னா அதுவும் வந்து சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் இன்றைக்கி சர்ஃப் எக்ஸல் லிக்விட் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ பாருங்கள், நல்லா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடுச்சு. ஒரு 15 நிமிஷமாக இது கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கு பிறகு இதை நான் வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு இருக்குது. ஸோ இதுவும் வந்து நல்லா அழுக்கு போயிருக்கு. ஒரு 3 நாள் இல்லை 4 நாள் இல்லை முடிஞ்சால் வந்து 1 வாரத்துக்கு ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வீட்டில் நம்ம பொரிக்கிற வத்தல், அப்பளம் எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அதிகமாக பொரிச்சிட்டோம் அப்படின்னா, குழந்தைங்க சாப்பிட்டு மிச்சம் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படியே நம்ம வச்சுட்டோன்னா நமத்து போயிடும். இதை வந்து நம்ம எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு கவர் இருந்துச்சு அப்படின்னா கவரில் போட்டுட்டு நல்லா காற்று போகாமல் டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது பாக்ஸ் இருந்ததுன்னா அதில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது வந்து ஒரு 2-3 நாள் ஆனாலுமே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பொரிச்ச மாதிரியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். வீட்டிலையே வந்து அடைப்பு, அதாவது நம்ம கேஸ் ஸ்டவ்வில் இருக்கிற அடைப்பை எப்படி வந்து சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து முன்னாடி இருக்கிற, அதாவது லெஃப்ட் சைடில் முன்னாடி இருக்கிற ஸ்டவ் வந்து எனக்கு அடைப்பாக இருக்குது. ஸோ இப்போது ஒரு 15 நாளாக இந்த மாதிரி தான் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வீட்டில் ஈஸியாக சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்குன்னு நம்ம கேஸ் வந்து இந்த சரி பண்ணுறவங்களை கூப்பிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்குன்னு தனியாக செலவு பண்ணணும். ஸோ வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த வேலையை பார்க்க போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சிஸ்ஸர் எடுத்திருக்கேன். கூடவே வந்து ஸ்டாப்லர் பின் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதிலிருந்து ஒரே ஒரு பின்னு மட்டும் நம்ம இப்போ கலட்டி தனியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம அடுப்பில் இதை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சேஃப்டியாக எல்லாமே வந்து க்ளோசிங்கில் இருக்கா அப்படிங்கிறதையும் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ பாருங்கள், இந்த ஸ்டாப்லர் பின்னை வந்து நல்லா நேராக இந்த மாதிரி குட்டியாக கம்பி மாதிரி நிமித்திடலாம் நம்ம. அவ்வளோதான். இப்போ நான் அடுப்பை திருப்பி போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த சைடு வந்து தான் நமக்கு வந்து இந்த மாதிரி கேஸ் உள்ளே வந்து ரொட்டேட் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து அடைப்பு இருக்குது. அதாவது இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா, அந்த உள்ளுக்குள்ளே ஒரு நட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். அதில் வந்து ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து இந்த கம்பியை உள்ளே விட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உள்ளே ஒன்ஸ் நீங்கள் குத்தும் போதே வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை, அதில் இருக்க அடைப்பு தான். இப்போ பாருங்கள், அடைப்பெல்லாம் எடுத்ததுக்கு பிறகு இந்த மாதிரி நான் வந்து பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். முன்னாடி எரிஞ்சதுக்கும் இப்போ எரிஞ்சதுக்கும் வந்து உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். முன்னாடி வந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலராகவும் இருந்தது. கேஸ் வந்து மஞ்சள் கலராக எரியுது அப்படின்னாலும் இதுதான் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ பாருங்கள், எனக்கு முன்னாடி விட இப்போ வந்து நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தம்ப்நெயில்ஸ் எல்லாமே நான் ரீசெண்டாக போஸ்ட் பண்ண வீடியோவோட தம்ப்நெயில்ஸ் தான். ஸோ அதுவும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்றைக்கி ஷேர் பண்ண மாதிரி இன்னொரு நல்ல பதிவோடு நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.